Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதனுடைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் செகண்ட் ஆர்டர் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் if the characteristic polynomial is s square plus 3s plus 2 is equal to 0, then the control system is. ஸோ நமக்கு இங்கே செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமுக்கான ஜெனரலைஸ்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டு இதை கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 2 del ஒமேகா n பிளஸ் ஒமேகா n ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு டினாமினேட்டர் கிடைக்கும். ஸோ இப்போ இதையும் கொடுத்திருக்க ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு √2. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 del ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்க வந்து நமக்கு s அப்படிங்கிற டேர்மும் இருக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து டெல் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 divided by 2 into omega n value square root of 2, which is equal to, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.06 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டெல் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கு. ஸோ எப்பெல்லாம் நமக்கு டெல் வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கோ அப்பெல்லாம் நம்மளோட சிஸ்டம் வந்து ஓவர் டேம்டு சிஸ்டமா இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ல தான் நமக்கு ஓவர் டேம்ப் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். The natural frequency of oscillation for second order system is 10 radians per second and damping ratio is 0.1. The 2% settling time is. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டேம்பிங் ரேஷியோ இஸ் 0.1. ஸோ இது வந்து டெல்லோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 0.1. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செட்டிலிங் டைம் தான் கேட்டிருக்காங்க அண்ட் 2% டாலரன்ஸ் பேண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 4 divided by del into omega n which is equal to 4 divided by del value 0.1 and omega n value 10 which is equal to 4 by 1 which is 4 seconds. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். HPCL 2021 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா a second order system has only imaginary conjugate poles. What is the damping factor value for system? ஸோ இங்கே நமக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம்ல கிடைச்சிருக்க போல்ஸ் வேல்யூ வந்து நமக்கு இமேஜினரி அண்ட் கான்ஜுகேட்டா இருக்கு. ஸோ நமக்கு எஸ் வேல்யூ அதாவது ரெண்டு போல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா என் அப்படின்னு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து கிடைச்சிருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்போ வந்து நமக்கு போல்ஸ் இந்த மாதிரி பியூர்லி இமேஜினரியா கிடைக்கும் அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்டாம்டு கண்டிஷன்ல இருக்கும்போது தான். ஸோ எப்போ வந்து நமக்கு அன்டாம்டு கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா டெல் வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும்போது தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிட் ஃபீட்பேக் g of s is equal to k divided by s into s plus 2 having peak overshoot of 10%, find the damping ratio. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதனுடைய பீக் ஓவர்ஷூட் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேம்பிங் ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வேல்யூல இருந்து என்னென்ன வேல்யூஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பீக் ஓவர்ஷூட்டோடைய ஃபார்முலா எடுத்துக்கலாம். தட் இஸ் எம்பி பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டெல் பை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுல நமக்கு டெல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ எம்பி பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால 10 டிவைடட் பை 100, ஏன்னா எம்பி வேல்யூ நமக்கு இங்க 10 அப்படின்னு இருக்கு, இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டெல் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ டெல் இன்டூ பை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ்பெரன்ஷியலை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி மாறும், மைனஸ் டெல் பை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டெல் ஸ்கொயர் which is equal to ln of 0.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ln 0.1 வேல்யூ வந்து மைனஸ் 2.302. ரெண்டுத்துலையுமே நெகட்டிவ் தான் இருக்கு. ஸோ அது கேன்சல் ஆச்சு அப்படின்னா டெல்
divided by 1 minus del square is equal to 0.733 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த பை வேல்யூவையும் நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம். இப்ப இதுல ரெண்டு பக்கமுமே நம்ம ஸ்கொயர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெல் வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.59 அப்படின்னு கிடைக்கும். ஆனா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இதுக்கு நியரிங் ஆப்ஷன் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் 0.6 தான். ஸோ 0.59 நம்ம 0.6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.